இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா முகல்ஸில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து அக்பர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 2 வந்து ஜஹாங்கீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஹாங்கீர் 1605 1627 வரைக்கும் அவரோட பீரியட். ஸோ ஜஹாங்கீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பரோட பையன் தான் ஜஹாங்கீர், அவரோட இயற்பெயர் வந்து சலீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவருக்கு வந்து நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்றாங்க, நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பையன் வந்து சன் வந்து பார்த்தோன்னா பிரின்ஸ் குஷ்ரு. ஸோ குஷ்ரு வந்து இருக்கார். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக் குருவான அர்ஜுன் தேவ் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு நிறையா வந்து இதெல்லாம் வந்து அறிவுரைலாம் கேட்டுட்டு ஆட்சியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. யார்? குஷ்ரு. ஸோ அப்போ அதனால் வந்து இவர் என்ன பண்ணிடுறாருன்னா சீக் குரு அர்ஜுன் தேவை வந்து கொலை பண்ணிடுறாரு ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் அவரோட பையனான வந்து குஷ்ரு வந்துட்டு கண்ணை பிடுங்கி விட்டுறாரு, பிளைண்ட் ஆக்கி விட்டுறாரு. ஸோ வந்து கண்ணை பிடுங்கிட்டோம் அப்படின்னா அவர் எப்படி மன்னர் ஆக முடியும்? அது மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ அப்போ ஜஹாங்கீர் சீக் குரு வந்து அர்ஜுன் தேவை கொண்டார். அதே மாதிரி வந்து பையன் குஷ்ருவோட கண்ணை பிடுங்கி விட்டுட்டார். ஏன்னா ஆட்சிக்கு ஆசைப்பட்டனால அவர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணார், அர்ஜுன் தேவ் குரு, சீக் குரு. ஸோ இவர் எத்தனாவது சீக் குருன்னு சொல்லி கேட்பாங்க. 5வது சீக் குரு அப்படின்னு சொல்லணும், 5வது சீக் குரு. அதுக்கப்புறம் மாலிக் ஆம்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தியோப்பியா, இந்தியா வந்து எத்தியோப்பியா டு இந்தியாவுக்கு வந்து எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு அடிமை. ஸோ மாலிக் ஆம்பர்ன்ற ஒரு அடிமை. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செங்கிஸ்கானுக்கு கீழே வந்து வேலை பார்த்துருக்கிறாராம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அகமது நகர் நேம்டு செங்கிஸ்கான். ஸோ அவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்த்துருக்காரு மாலிக் ஆம்பர் அப்படின்றாங்க. ஸோ பயங்கர வந்து திறமையானவர், எல்லா போருக்கு பயிற்சி இதெல்லாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து சுதந்திரம் வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இவர் வந்து இங்கே தென்னிந்தியா சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னை வந்து ஒரு சுதந்திர மன்னராக அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் 1626 அவர் இறந்துருவார். இந்த பீரியடில் மாலிக் ஆம்பர் இந்த மாதிரி இருந்தாருன்றாங்க. அதுக்கடுத்து வந்து ராணா உதய் சிங் அண்ட் சன் ராணா பிரதாப் சிங். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம்ஸ் பை ஜஹாங்கீர் ஆஃப்டர் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் அண்ட் பிரின்ஸ் குர்ரம். ஓகே, இந்த குர்ரம் அப்படின்றது யார் அப்படின்னா ஷாஜஹான். ஸோ இன்னொரு பையன் வந்து ஷாஜஹான் ஜஹாங்கீரோட, இவர் தான் இவருக்கு அப்புறம் அரியணை வருவார். ஸோ அதான் வந்து குர்ரம் அப்படின்ட்டு இருக்காங்க, ஷாஜஹானை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1608 வந்து அகமது நகர் டெக்கான் ஹேட் டிக்ளேர்டு இண்டிபெண்டன்ஸ் அண்டர் மாலிக் ஆம்பர். ஸோ அங்கே மாலிக் ஆம்பர்னு ஒருத்தரை பற்றி கொடுத்தோமா, எத்தியோப்பியா ஸ்லேவு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் எப்போ வந்து சுதந்திரம் அறிவிச்சுக்கிட்டார் அப்படின்னா 1608. ஸோ அகமது நகர் இங்கே டெக்கான் சைடில் அகமது நகர் சைட்லலாம் வந்துட்டு தன்னை வந்து ஒரு சுதந்திர அரசாக வந்து அறிவிக்கிறார் மாலிக் ஆம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து செவரல் அட்டம்ஸ் பை பிரின்ஸ் குர்ரம் அகமது நகரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் குர்ரம்ன்றது யார் ஷாஜகான் வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார் இந்த பீரியடில் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மாலிக் ஆம்பர் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து 2 இங்கிலீஷ்காரங்க வந்து வராங்க. யார் பீரியடில்? ஜஹாங்கீர் பீரியடில். யார் 2 இங்கிலீஷ்மேன் அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ. ஸோ எதுக்குன்னா வந்து இங்கே இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து வணிகம் பண்ணணும்னு பர்மிஷன் கேட்குறதுக்காக வராங்க. ஸோ இப்போ தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் வந்து வணிகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. யார்? வில்லியம் ஹாக்கின்ஸும் சர் தாமஸ் ரோவும் வந்து வராங்க. அதில் வந்து லெட்டர் யார் வந்து லெட்டர் அனுப்பினா அப்படின்னா முதலாம் ஜேம்ஸ், மன்னர் முதலாம் ஜேம்ஸ் தான் லெட்டர் அனுப்பிவிட்ருக்காரு. ஸோ மன்னர் வந்து முதலாம் ஜேம்ஸ் வந்து அனுப்பிவிட்ருக்காரு இவங்களை. ஸோ அதுபடி வந்து சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் வர ஒப்புதல் தர மாட்டார். அப்புறம் சர் தாமஸ் ரோ வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூரத்தில் வந்து வணிக மையம் வந்து அமைக்கிறதுக்காக ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அது இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர் தாமஸ் ரோயின் ஜஹாங்கீர் கோட். ஸோ இது வந்து ஜஹாங்கீரோட அவை, இது ஜஹாங்கீரா. ஸோ சர் தாமஸ் ரோ வந்து இப்படி வந்து கேட்குறாராம், பர்மிஷன் கேட்குறாராம் இது அவரோட அவையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜஹாங்கீர் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட் பெயிண்டிங். ஸோ ஜஹாங்கீர் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆர்ட்டு பெயிண்டிங், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் இது மேலாம் ரொம்ப வந்து ஈர்ப்பு கொண்டவர், ரொம்ப வந்து இதாக வந்து வளர்த்துருக்காரு. ஹிஸ் பர்ஷியன் ஒய்ஃப் மெகரனிசா நேம்டு நூறு நிஷா பை ஜஹாங்கீர் பிகேம் த ரியல் பவர். ஸோ ஜஹாங்கீர் என்ன தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் அவரோட பாரசீக மனைவி, அவங்க பேர் என்னன்னா மெகரனிசா, அப்படி இல்லாட்டி நூறு நிசான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ரியலான அந்த பவர்லாம் அவங்க கைக்கிட்ட தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து குர்ரமுக்கு பிடிக்காது. குர்ரம் யார்? ஷாஜகான். ஸோ ஷாஜகானுக்கு வந்து இந்த விஷயம்லாம் பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஷாஜகானுக்கு வந்து இந்த விஷயம்லாம் பிடிக்காது, நூர்ஜஹான் கிட்ட பவர் இருக்கிறதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நூர்ஜஹான் வாண்டட் டு க்ரௌன் ஹர் சன் ஷரியார் கான். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாஜஹான் வந்து இருக்கிறார், ஜஹாங்கீரோட பையன்.
ஆனால் இந்த நூறு நிஷா அதாவது நிறைய கலை திருமணங்களாக இருக்கும். அப்போ இவங்க எத்தனாவதுன்னு தெரியல, நூறு நிஷான்றவங்க, மெஹர் நிஷா அந்த நூர் ஜஹான்றவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பையனோட ஷரியருக்கான வந்து சன்னின்லா அப்படின்றாங்க. அதாவது சன்னின்லானா மருமகன் போல். அவங்க மருமகனான வந்து இந்த ஷரியாருக்கான அவரை வந்து அரியணைக்கு கொண்டுட்டு வரணும்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. நூர் ஜஹான், நூறு நிஷான், மெஹர் நிஷான்றவங்க. ஸோ அப்போ பிரின்ஸ் குர்ரம் வந்து பார்த்தோன்னா ஃபாதர் இன் லா ஆசஃப் கான். அதுக்கப்புறம் பிரின்ஸ் குர்ரம் சக்சீட் த நெக்ஸ்ட் முகல் எம்பரர். அதுக்கப்புறம் குர்ரம் நம்ம ஷாஜகான் தான் வந்து அடுத்த மன்னராக வந்து அவர் அப்படின்றாங்க. ஸோ இவருக்கு வந்து டைட்டில் வந்து ஷாஜகான்ற டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கிட்ட வந்து அந்த நூர்ஜஹான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் இவர் ஜஹாங்கீரோட இறப்புக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஷாஜகான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷாஜகான் 1627 1658 வரைக்கும் இவரோட காலம் ஷாஜகானோடது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆஃப்கான் பீர் லோடி டைட்டில் வந்து கான் ஜஹான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆஃப்டர் கவர்னர் ஆஃப் சதர்ன் ப்ராவின்ஸில் இதாக இருந்திருக்கிறாராம். வேறு என்ன இங்கே முக்கியம்னு பார்க்கலாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை அவ்வளோவா. அதுக்கப்புறம் வந்து ஸோ இவர் வந்து டெக்கானை வந்து ஒரு 4 இதாக பிரித்து விட்ருக்காராம், 4 ப்ராவின்ஸாக. டெக்கான்னா தக்கானம். ஸோ இப்போ நம்ம இந்தியா அப்படி இருக்குன்னா, ஸோ இந்த ரீஜியன்லாம் வந்து டெக்கான்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஒரு 4 இதாக பிரித்து விட்ருக்காரு. அகமது நகர், தௌலதாபாத், காந்தேஷ், பெரார் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா இதெல்லாம். அதுக்கப்புறம் ஷாஜகான் ஆன் ஹிஸ் சன் அவுரங்கசீப் 18 years of age. ஓகே. 4 ப்ராவின்ஸ் கீழே டெக்கான்லாம் பிரித்து விட்டார்ல, இதெல்லாம் வந்து அவுரங்கசீப்போட கட்டுப்பாட்டில் விட்டுருக்காராம். அப்போ அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அவுரங்கசீப் ஷாஜகானோட பையன் வந்து அவரோட பேரெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டெக்கான் சுல்தான்ஸ், தக்கான சுல்தான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 100 வருஷக்கிட்ட யாரோ ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னா பாமினி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாமினி கிங்டம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாமினியில் வந்து நிறைய இருப்பாங்க. கோல்கொண்டாவை சேர்ந்தவங்க குதுப் சாகின்னு சொல்லுவாங்க. இந்த மரபை கேட்பாங்க. கோல்கொண்டா வந்து குதுப் சாகி அப்படின்னு சொல்லுவாங்க கோல்கொண்டாவை. அதுக்கப்புறம் பிஜேப்பூர் வந்து அதில் சாகின்னு சொல்லுவாங்க. பெரார் வந்து இம்மது சாகின்னு சொல்லுவாங்க. பீடார் வந்து பரிது சாகின்னு சொல்லுவாங்க. அகமது நகர் நிஜாம் சாகி, அகமது நகர். ஸோ கோல்கொண்டா வந்து குதுப் சாகி மரபை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க கோல்கொண்டா உள்ளவங்களை. அதுக்கப்புறம் வந்து பிஜேப்பூர் வந்து அதில் சாகி, பெரார் வந்து இம்மது சாகி, பிடார் வந்து பரிது சாகி, அகமது நகர் வந்து நிஜாம் சாகின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மரபுகள் 5 மரபுகள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பாமினி கிங்டமை. அப்புறம் எஃபர்ட்ஸ் ஆஃப் மாலிக் ஆம்பர், குதுப் சாகி ரூலர், வாசல் ஆஃப் முகல் எம்பரர். ஓகே. அப்புறம் 1638 ஷாஜகான் மேட் அஸ் யூஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் intrigues in the Persian Empire and annexed Kandahar, conquered by Akbar and lost by Jahangir. ஸோ 1638 என்ன பண்ணுறாருன்னா காந்தகரை வந்து கைப்பற்றுறாராம். ஸோ அக்பர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார், திருப்பி ஜஹாங்கீர் விட்டுட்டாரா, திருப்பி ஷாஜகான் வந்து பிடிக்கிறாரு அப்படின்றாங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதுக்கு அந்த இது வந்து கொடுத்ததை பற்றி கொடுக்குறாங்க. 1510 வந்து அல்புகருக்கு வந்து கோவாக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வந்து ரூலர் ஆஃப் விஜயபூர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து போர்ச்சுகீஸ்க்கு வந்து நாங்கள் இதை தலைநகரை வச்சு ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாருன்றாங்க. ஸோ கோவாக்கு 1510 அல்புகருக்கு வராரு. அடுத்து டச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா மசூலிப்பட்டினத்துக்கு 1605 பூலிக்கட்டில் 1610 சூரத்தில் 1616 அப்புறம் வந்துட்டு விம்பிலிப்பட்டினத்துக்கு 1641. இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும், ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. சின்ன சூரா அந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்திருக்காங்களா டச்சு. ஸோ அதாவது ஒவ்வொருத்தராக யார் பிரிட்டிஷ் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீஸ், டச்சுலாம் வந்தாங்கன்னு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. போர்ச்சுகீஸ் 1510 வராங்க. அடுத்து டச்சு வந்து இந்த மாதிரி இதிலலாம் வராங்க. அப்புறம் டேனிஸ் வராங்க தரங்கம்பாடிக்கு. அப்புறம் ஃப்ரெஞ்சு வராங்க சூரத்துக்கு 1668. அப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரத்தில் வந்து ஃபேக்ட்ரிக்கான அந்த அனுமதிலாம் வாங்கியிருப்பாங்க, அதை கொடுத்துருக்காங்க. 1612 ஃபேக்ட்ரிலாம் கட்டிட்டாங்க. அப்புறம் மெட்ராஸை வந்து இப்போ பிடிச்சாங்க, பம்பாய் இப்போ பிடிச்சாங்க, கல்கட்டா இப்போ பிடிச்சாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. ஸோ இந்த பகுதியெலாம் போர்ச்சுகீஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இவரோட சமகாலத்தவர்னு கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கிய, எக்ஸாமில் வந்து கேட்பாங்க சமகாலத்தவர் இதெல்லாம். ஸோ இவரோட சமகாலத்தவர் யாருன்னா 14ஆம் லூயி. இவர் வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்தவர். ஷாஜகானோட சமகாலத்தவர் 14ஆம் லூயி. அதுக்கப்புறம் இவரோட பீரியடில் தான் மயிலாசனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வந்துச்சு அப்படின்றாங்க, செஞ்சாங்க அப்படின்றாங்க. வாஸ் மேட் ஃபார் கிங். மன்னர் வந்து உட்காரதுக்காக மயிலாசனம் வந்து செஞ்சது யார் காலத்தில்னா ஷாஜகான் காலத்தில். ஸோ இவரோட காலத்தில் தான் தாஜ்மஹால் வந்து கட்டினாங்க அப்படின்றாங்க. யமுனை ஆக்ராவில், யமுனை ஆற்றுக்கரையில் ஆக்ராவில் கட்டினாங்களாம்.
யமுனை ஆற்றங்கரையில் ஆக்ராவில். அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து இவரோட பீரியடில் வந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். பெர்னியர்ன்றது ஃப்ரெஞ்சு ஃபிசிஷியன் மருத்துவர். தவாய்னியர் அப்படின்றது ஃப்ரெஞ்சோட மெர்ச்சன்ட் வைர வியாபாரி. மாண்டஸ்லோன்றது ஜெர்மன் அட்வென்ச்சரர் மாண்டஸ்லோ. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பீட்ரு முண்டின்றது இங்கிலீஷ் ட்ராவலர் பீட்ரு முண்டின்றது. அதுக்கப்புறம் வந்து மனுச்சின்றவர் இட்டாலியன் ரைட்டர் மனுச்சி. ஸோ இவங்களாம் இவரோட பீரியடில் தான் வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தாஜ்மஹால் சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதுதான் தாஜ்மஹால். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன், பெர்ஷியன், இஸ்லாமிக் இந்த 3 இது ஸ்டைலையும் வந்து கலந்து கட்டியிருக்காங்களாம். அப்புறம் வந்து இது யாருக்காக? அவரோட ஒய்ஃப் மும்தாஸ்க்காக கட்டினார். ஸோ மும்தாஸ் வந்து 1631 இறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சின்ஸ் இஸ் மேரேஜ் 1612 பிளான்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் ஹவு ஆட்ரிபியூட்டட். ஸோ ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி தான் கட்டியிருப்பார். ஓகே. ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னா உஸ்தாத் அமீத் லஹோவரி அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்தாத் அமீத் லஹோவரி தான் இதோட சீஃப் ஆர்கிடெக்ட். அதுக்கப்புறம் மெயின் கேட்வே, கார்டன் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. 1632 தான் ஓரளவு கட்டி முடிச்சிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் மொத்தம் 20,000 ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் 1647 தான் கட்டி முடிச்சாராம். 32 ஆரம்பித்து 47 முடிச்சிருக்காருன்றாங்க. ஸோ 32 போல் வந்து ஆரம்பித்து 47 முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு 10-15 வருஷம் கிட்ட. அதுக்கடுத்து வந்து ஓகே இந்த ட்ராவலர்ஸ்லாம் பார்த்துட்டோமா, ஒரு தடவை லைட்டாக திருப்பி ட்ராவலர்ஸ் மட்டும் சொல்கிறது கொஞ்சம் முக்கியம். ஸோ யார் இருந்ததுன்னா ஃப்ரெஞ்சு மருத்துவர் பெர்னியரா. அடுத்து ஃப்ரெஞ்சோட வைர வியாபாரி தவாய்னியர். மாண்டஸ்லோ ஜெர்மன் அட்வென்ச்சரர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரு முண்டின்றவர் இங்கிலீஷ் ட்ராவலர். அதுக்கப்புறம் வந்து மனுச்சி அப்படின்றவர் வந்து இட்டாலியன் ரைட்டராம். இவங்கெல்லாம் வராங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஷாஜகானோட 4 பசங்க பற்றி கொடுக்குறாங்க. ஷாஜகான் தர்வார் கண்டெஸ்ட்டு த்ரோன். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பசங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 4 சன்ஸ். யார் அப்படின்னா தாரா ஷுகோ இவரோட மூத்த பையன். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் 3வது பையனா. ஸோ தாரா சுக்கோ, சுஜா, அவுரங்கசீப் இவங்களாம் இருப்பாங்க முர்றதெல்லாம். ஸோ அவங்க அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க லைட்டாக. ஓகே. அதுக்கப்புறம் ஷாஜகான் இஸ் அவுரங்கசீப் எமர்ஜ்ட் விக்டோரியஸ். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு அப்புறம் இந்த தாரா ஷுக்கோ தான் வரணும்னு நினச்சிருப்பார் இவர் மூத்த பையன். ஆனால் வந்து அவுரங்கசீப் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தனால அவர் வந்துருவாருன்னுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தாரா சுக்கோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிலாசபர் பிரின்ஸ். அவர் வந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க ஃபிலாசபர் பிரின்ஸ் அப்படின்றாங்க. ரொம்ப வந்து இவர் வந்து மேதையாக இருந்திருப்பார் அதனால். ஸோ உப்பநிடங்கள், சான்ஸ்கிரிட், பெர்ஷியன் இது எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாராம் நிறைய எழுதி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஷாஜகானை வந்து கடைசியாக அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே வந்து இவரை வச்சு ஜெயிலெலாம் போட்டு வச்சுருவார். கடைசியில் ரொம்ப கொடுமைப்பட்டு தான் இது பண்ணுவார். அவர் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு ஜெயிலில் இருந்துகிட்டே வந்து இறந்து போயிருப்பார் அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அவுரங்கசீப் பற்றி பார்ப்போம். ஓகே. அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப்போட காலம் வந்து கொடுத்துருக்காங்க. 1658 1707 வரைக்கும் இவரோட காலம். இவரோட இது வந்து பட்டம் என்னென்னா வேர்ல்டு கான்குவரர், உலகை வந்து வெல்பவர் இல்லை உலகை ஆள்பவர்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் இல்லாட்டி ஆலம்கீர்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் ஆலம்கீர் ஏழே இருக்குது. அதே மாதிரி வேர்ல்டு கான்குவரர் உலகை வந்து வெல்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. வேறு இங்கே இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த பேஜில் போகணுமா. ஸோ சீக் ரெபிள்ட் அகேன்ஸ்ட் அவுரங்கசீப் பீரியட்லேயும் வந்து இந்த சீக்கியர்கள்லாம் கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. இவரும் ஏதோ ஒரு சீக் குருவை கொள்வார் பின்னாடி பார்க்கலாம். 9வது சீக் குருன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாத் ரிபிலியன் ஜாத்தெலாம் வந்து 1669 கிளர்ச்சி பண்ணுறாங்க ஒரு குரூப் ஜாத்துன்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்சாபில் சீக் வந்து இது பண்ணுறாங்க. அதில் ராம்ராய். அதுக்கப்புறம் சீக் குரு வந்து பார்த்தோன்னா தேஜ் பகதூர். அவர் தான் 9வது சீக் குரு, 9th சீக் குரு. அவரை வந்து கொண்டிருப்பார். இவர் பீரியடில் வந்து கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு தேஜ் குருவை, 9வது சீக் குருவை. அதுக்கப்புறம் திருப்பி ஜிஸ்யா வரியை மீண்டும் வந்து கொண்டுட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஜிஸ்யா வரியை மீண்டும் கொண்டு வந்தவர் யார்? அவுரங்கசீப். ஜிஸ்யா வரியை ஒழிச்சவர் அக்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறையா வந்து கொடுக்குறாங்க. ராணாவோட கொரில்லா ஃபோர் போட்டார் ராணா ஜெய்சிங்கோட. அப்புறம் பீஸ் ட்ரீட்டி வந்து அவுரங்கசீப் கிட்ட போட்டுக்கிட்டார் மேவார் சைடில் அப்படிங்கிறாங்க. அப்புறம் டெக்கான் பாலிசி. அவுரங்கசீப்க்கு வந்து இந்த தக்கான பகுதி ரொம்ப பிடிக்கும் போல். இந்த தக்கான பகுதிகள் ஆகியே வந்து அவர் ஒரு கேன்சர் மாதிரி உறுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிச்சு, இந்த தக்கானத்தை பிடிக்கணுன்ற ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த முணுமுணுக்கும் அரங்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து விஜயநகர்கிட்ட இருந்து பிடிச்சிருப்பார். கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முணுமுணுக்கும் அரங்கம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதில் சாகி அந்த டைனாஸ்டி சேர்ந்தவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்ற மாதிரி தான் அப்படின்றாங்க, முசோலிம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 7வது ரூலர் வந்து முகமது அதில் ஷா அவர் பீரியடில் கட்டினதான் 7வது ரூலர் முகமது அதில் ஷா. அப்புறம் முகமது அதில் ஷா
கமிஷன் முசோலிம் இன் இஸ் லைஃப் டைம் பில்ட் அ டார்க் கிரே பசால்ட், அந்த கலர்லாம் சொல்கிறாங்க, இந்த கிரே பசால்ட் வச்சு கட்டினாரு. எண்பட்டை வடிவத்தில் டவர் இருந்துச்சு, ஆக்டோகோனல் ஷேப் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மேலே குவி மாடம்லாம் வச்சு கட்டியிருக்காங்களாம். செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்றாங்க. இந்த மாதிரி டோம் வச்சு கட்டுறது, குவி மாடம் வச்சு கட்டுறது. ஃபஸ்ட்டு வந்து எதுனா பீட்டர் பெசிலிக்கா ரோமில் இருக்கான், இது ரெண்டாவது பெருசுங்கிறாங்க குவி மாடம் வச்சு கட்டுறதுல. அப்புறம் முகமது அதில் ஷா அவரோட இதுக்காக கட்டினாங்க அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கோல் கும்பாஸே இவர் பிடிச்சார் அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் இவரோட தக்கான கொள்கை வந்து முக்கியம் அவுரங்கசீப்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பகுதிகள்லாம் பிடிச்சார் அப்படின்றாங்க. அப்புறம் 1707 இறந்துட்டாராம் அவுரங்கசீப். ஸோ அவுரங்கசீப் எப்போ இறந்தார்? 1707. ஓகே. அதுக்கப்புறம் கோல்கண்டா வாஸ் கேப்சர்டு, அசன் பாமு அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் மராத்தாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பார் இந்த அவுரங்கசீப், அதை கொடுக்குறாங்க. ஷெயிஸ்ட கான், அதுக்கப்புறம் ஜெய்சிங் இவங்கெல்லாம் அனுப்பியிருப்பார் சிவாஜியை வந்து கொல்றதுக்காக. ஸோ ஆனால் சிவாஜி அவங்களெலாம் வந்து அழகாக வந்து டேக்கிள் பண்ணியிருப்பார். சிவாஜி என்ன கொரில்லா போர் முறையில் சண்டை போடுவார், மறைஞ்சிருந்து அடிப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 53 வயசில் 1680 வந்து சிவாஜியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா மேப் வந்து கொடுத்துருக்காங்க, லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த புரந்தர், அலகாபாத்து, ஆக்ரா, ஓகே, இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தாரா சுக்கோ, தேஜ் பகதூர் வாஸ் கில்ட் அட் அவுரங்கசீப் கமாண்ட். ஸோ அந்த தாரா சுக்கோ வந்து மன்னர் ஆகணும்னு சொல்லி தான் அவங்க ஆசைப்படுவார் ஷாஜகான். ஆனால் அவருக்கு வந்து இந்த தேஜ் பகதூர் சீக் குரு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் அவரை கொன்றுவார் அவுரங்கசீப். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிவாஜியோட பையன் வந்து சாம்பார்ஜி இருப்பான். ஸோ சிவாஜியை தோக்கடிச்சு சாம்பார்ஜியை வந்து மன்சப்தாராக இவர் கீழே வேலை பார்க்க வச்சுருப்பார், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இங்கே முக்கியம்? திருப்பி ஜிசியா வரி கொண்டு வந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்வோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்து விதிச்சிருக்காராம். ஸோ வந்து ஏதோ அந்த ஜிசியா வரி மாதிரி இன்னொரு வரி, அந்த வரி வந்து ப்ராக்டிஸ் வந்து அப்வோப் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த லேண்ட்லலாம் வந்து போடுற ஒரு வரி அப்படின்றாங்க, ரெண்ட் மாதிரியாம். அப்புறம் நாட் சாங்ஷன் பை சரியாக அந்த சட்டப்படி வந்து சாங்ஷன் ஆகலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பில்டு டெம்பிள்ஸ் கூட அந்த ப்ரொவைடட் என்ரோல்மெண்ட்ஸ், அந்த கொடையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. கம்பேர் டு ஷாஜகானோட ஆட்சியை விட இதில் இவரோட ஆட்சியில், அதாவது இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, இருந்தாலும் வந்து இந்த கோயிலுக்கு டெம்பிள் வரி கொடுத்துருக்காராம், டெம்பிள்ஸ்லாம் வந்து நல்லா பராமரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவரோட பேரில் இந்து அஃபீஷியல்ஸ் நிறைய வேலை பார்த்தாங்கன்றாங்க. ஸோ இவர் ரொம்ப கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு இதாக இருக்க மாதிரி இருந்தாலும் நிறைய இந்து ஆஃபீஸஸும் அவுரங்கசீப் பீரியடில் இருந்திருக்காங்களாம். இப்போ முகலோட சமூகத்தை பற்றி பார்க்கணும். ஸோ முக்காதம் அப்படின்றவர் யாருன்னா கிராம தலைவர், வில்லேஜோட ஹெட்மேன். அடுத்து பஞ்ச் அப்படின்னா பஞ்சாயத் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ முக்காதம் அப்படின்றவர் யார்? வில்லேஜோட ஹெட்டு. முக்காதம் வந்து வில்லேஜோட ஹெட்மேன். பஞ்ச் அப்படின்னா பஞ்சாயத் அப்படிங்கிறாங்க. பஞ்ச்னா பஞ்சாயத். அதுக்கப்புறம் மன்சப்தார், பெட்டி ஷாப்பர்ஸ், ஹக்கீம்ஸ்னால் டாக்டராம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மதத்தி மாஷ் அப்படின்னா இவங்க கொடுக்குற நிலக்கொடையா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. மதத்தி மாஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொடுக்குற நிலக்கொடைக்கு பேர் மதத்தி மாஷுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன முக்கியம்? ஸோ லங்கோட்டா, ஆண்கள் வந்து லங்கோட்டாவும் பெண்கள் வந்து சாரீ கட்டியிருந்தாங்களே இவங்களோட காலத்தில். ஆண்கள் லங்கோட்டாவும் பெண்கள் சாரீ, அதான் மொத்தமாக முகல்ஸோட காலத்துலன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க இது வந்து ராஜா மான்சிங், அதுக்கப்புறம் இது வந்து ராஜா பீர்பால், இவங்க தோடர்மால். இவங்களாம் யார் கூட தொடர்புடையவங்க? அக்பர் கூட தொடர்புடையவங்க. ஸோ மான்சிங், பீர்பால் வந்து அக்பர் கூடயே சுற்றுவார், தோடர்மால் அக்பரோட ரெவன்யூலாம் பார்த்துக்கிறவர். அதுக்கப்புறம் வந்துட்டு நோபல்ஸ் மெயின்டைன் ட்ரெயின் ஆஃப் சர்வன்ட்ஸ், நிறைய சர்வன்ட்ஸு, குதிரைகள், யானைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அபுல் ஃபசல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அபுல் ஃபசல் இவர் என்ன எழுதினாருன்னா ஐனி அக்பரி அப்படின்றத எழுதியிருக்கிறாரு. ஸோ வந்து என்டைட்டில்ஸ், கேஸ்ட்டு, இந்த ஜமீன்தார்ஸ் பற்றி இதெல்லாம் எழுதியிருக்காரு ஐனி அக்பரியில் அபுல் ஃபசல். அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியம்? ஹிந்து முஸ்லீம், ஓகே. அக்பர் ஓவர் 15% ஆஃப் மொபிலிட்டி. அக்பர் வந்து ஒரு இது வச்சுருக்கிறாரு சட்டம், அதில் என்னன்னா 15% பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த ராஜபுத்திரர்கள், இந்த இந்து அரசர்கள்லாம் வந்து இவங்க ஆஃபீஸஸாக வந்து வச்சுருக்கிறாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி ராஜா மான்சிங், தோடர்மால், ராஜா பீர்பால், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ராஜபுத்திரர்களை சேர்ந்தவங்க. ராஜனே வருது பாரு, அவங்களாம் ராஜபுத்திரர்கள், இந்துக்களை சேர்ந்தவங்கன்றாங்க. ஸோ அவங்க அவையில் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்றாங்க. அப்புறம் மராத்தாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சிவாஜி இவங்கெல்லாம் வந்து அந்த நொபிலிட்டின்றாங்க, இவங்களாம் இந்த இந்துக்கள் அப்படின்றாங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஜாகீர்தாராக வேலை பார்த்தாங்க, முஸ்லீம்ஸ் கீழே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹிந்து உமன் ஹேடு ஒன்லி லிமிட்டட் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து உரிமை கிடையாதான் பரம்பரை சொத்துக்கள் இதிலலாம். அப்புறம் விடோ ரீமேரேஜ் வந்து பர்மிட் கிடையாதுன்றாங்க. அப்பர் கேஸ்ட்டில் மட்டும் இந்த விடோ ரீமேரேஜ் இருந்திருக்கு
அப்படிங்கிறாங்க. இந்து பெண்கள் கொஞ்சம் அந்த நிலைமை வந்து இதாக தான் இருந்திருக்குங்கிறாங்க. அதேமாதிரி விடோ ரீமேரேஜ்லாம் பண்ணிக்க விடலையா. அதேமாதிரி மேல்தட்டு விடோக்கள் அந்த இந்து பெண்கள் மட்டும் விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கு, இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து முஸ்லீம் பிரைப்ஸ் பற்றி கொடுக்குறாங்க. அவங்க வந்து மெகர் அப்படின்னு சொல்லப்படுற மேண்டிட்ரியாக வந்து வரதட்சணை கொடுத்துருக்காங்களாம். ஸோ முஸ்லீம்களில் பிரைப்ஸ் அப்படிங்கிறாங்க. பிரைப்ஸ்னால் வந்துட்டு இந்த ஆண்கள்னு நினைக்கிறேன், பிரைடு க்ரூம்னு சொல்லுவாங்க. ஆண்களை பெண்களான்னு கரெக்டாக தெரியல, பிரைடுனா. ஸோ அவங்க வந்து இந்த வரதட்சணை கொடுத்து போகிறதெல்லாம் இருந்திருக்கு தான். பெய்டு பை த க்ரூம். கரெக்டு. ஓகே, அவங்க வந்து அந்த மாதிரி வந்து வரதட்சணை கொடுத்து போயிருக்காங்க அந்த அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஆண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க போலங்க. நாட் ஈக்குவல் டு ஷேர் ஆஃப் த மேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அடுத்து இவங்க பொருளாதாரம் பற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா இரிகேஷன், வெல் இரிகேஷன் தான் இருந்துச்சு, கிணற்று பாசனம் தான் இருந்துச்சுங்கிறாங்க. ஐனி அக்பரியில் வந்துட்டு நிறையா வந்து இந்த பயிர்கள் பற்றி, அப்புறம் இந்த பருவங்கள் பற்றி இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்களாம். டொபாக்கோ, மைஸ் பற்றி, அப்புறம் அந்த பீரியடில் சில்லி, இந்த மாதிரி வேர்க்கடலை இதெல்லாம் இருந்ததை பற்றி எழுதியிருக்கிறாங்களாம். போர்ச்சுகீஸ் பற்றி எழுதியிருக்காங்க. டொமேட்டோ இதெல்லாம் வந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து விவசாயம் சார்ந்த குறிப்புகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறிப்புகள்லாம் கிடைக்கிது ஐனி அக்பரியில். அப்புறம் அக்பர் வந்து இந்த ஜப்து சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற இந்த சிஸ்டம் வந்து தோடர்மால் வந்து அக்பர் கீழே வந்து இது பண்ணார் அப்படின்றாங்க. அப்புறம் ஷெட்யூல்ஸ் கண்டெய்னிங் ரேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ் இயர் ஆஃப்டர் இயர் கால்டு டஸ்தர்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கர்கானாஸ் அப்படின்றாங்க. கர்கானாஸ்னால் இந்த எக்ஸ்பென்சிவ் கிராஃப்ட், ரொம்ப விலை உயர்ந்ததான் கர்கானாஸ் அப்படின்றாங்க, ஒர்க் ஷாப் இதெல்லாம். அதுக்கப்புறம் இவங்க பீரியடில் வந்து பார்த்தோன்னா காஷ்மீரி ஷால் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். பஞ்சாராஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இதெல்லாம், காஷ்மீரி ஷாலு, பஞ்சாராஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பல்காக அந்த இதெல்லாம் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்களா, பல்காக கொண்டுட்டு, அவங்கள பஞ்சாராஸ்ன்னு சொல்கிறாங்களா. அதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியம், முகல் சில்வர் காயின் ஃபுல்டு த டிமாண்ட் ஃபார் சில்வர். ஸோ இவங்க பீரியடில் இந்த சில்வர் காயின் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இவங்க பீரியடில் சில்வர் காயின்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்புறம் மதம் சார்ந்த விஷயம் கொடுக்குறாங்க. வைஷ்ணவிசம், துளசிதாஸ், அப்புறம் ராமா, பக்தி மூமெண்ட் இதெல்லாம் வந்து ஓரளவு இதாக இருந்திருக்கீங்க அப்படின்றாங்க. அப்புறம் பக்தி போயிட்டு தான் இவங்களாம் வந்திருக்காங்கன்றாங்க. கபீர், அந்த நெசவர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும், இதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. அப்புறம் சீக்கிசம் வந்து பார்த்தோன்னா சீக் குருலாம் நிறைய பேரை கொண்டிருப்பாங்க. அதனால் வந்து ஒரு படையை ஆரம்பிப்பாங்க, கால்சா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் சூஃபிசம், கிறிஸ்டியானிட்டி பற்றி ஜீகன் பால்க்கு வந்து இப்போ தான் பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணாருன்றாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கொடுக்குறாங்க. ஃப்ரெஞ்சு ட்ராவலர் ட்ரவாயினியர்லாம் இருந்திருக்கிறாராம். அப்புறம் வந்து மேக்ஸு, லீலாவதி, அதுக்கப்புறம் பேர்ஷியன் உல் பாபர் டைமில் ஃபத்தேபூர் சிக்ரியை நிர்மாணித்தார். ஷிப்ஸ் கேமல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு நோன் பர்சன் ஷிப் இன் பில்டு, ஓகே, டு கேரிட் சி. வேறு ஆர்கிடெக்சர், கட்டடக்கலையெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்கிறாங்க. புராணக்கிலா, சசாரம், கல்லடை மாடம், அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் இன்க்ளூட்ஸ் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் எலமெண்ட்ஸும் வந்து ஜஹாங்கீர் வந்து சேர்த்து கட்டினாருன்றாங்க. ஸோ நூர்ஜஹானோட அப்பா இதிமத்துல்லாவுக்கு வந்து ஒரு கல்றை கட்டியிருப்பார், அது ரொம்ப முக்கியம், அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஹாங்கீர் வந்து இதிமத்துல்லா அப்படின்னு சொல்லப்படுற அவரோட மாமனாருக்கு வந்து நூர்ஜஹானோட அப்பாவுக்கு வந்து கல்றை கட்டியிருப்பாராம், ஒயிட் மார்பிள்லே கட்டியிருப்பாராம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜம்மா மஸ்ஜித் டெல்லியில் இருக்குது. ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து புலண்ட் தர்வாசா, இது ஃபத்தேபூர் சிக்ரி, இது ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் வந்து யார், அக்பரா, அவர் கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜானாபாத்து, இதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. பெயிண்டிங்ஸும் நல்லா இருந்துச்சு இவங்க காலத்துலன்றாங்க. ஐனி அக்பரி, தான்சேன், குவாலியர், இந்த மாதிரி இந்த நூல்கள்லாம் அதை பற்றி எழுதியிருக்குன்றாங்க. பெயிண்டிங் இதை பற்றி அதை பற்றின்னு. ஓகே, வேறு என்ன இங்கே முக்கியம், ராஜவழி பட்டக்கா வந்து பிரஜன பாட்டான்றவர் எழுதியிருக்கிறாராம். அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியம்னா அப்துல் ரஹீம் அப்படின்றவர் வந்து இந்த பைராம் கானோட பையன், அவர் கானி கான்ன்ற பட்டத்தில் இருந்தார். கிருஷ்ணதேவராயாவோட இது வந்து ஆமுக்த மாலியத்தா, அது வந்து அந்த அல்லசானி பெத்தன் அவர் வந்து அவரோட கோட் போயிட்டு எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வேறு என்ன இங்கே அவ்வளோ முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த குமரகுருபர், சன்மார்க்க சங்கம், அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, யார், அக்பரோட சமகாலத்தவர். இது வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அக்பரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா, முதலாம் எலிசபெத் இருக்காங்களா அவங்க, அப்புறம் ஷேக்ஸ்பியரு, அப்புறம் 4ஆம் ஹென்றி ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து பாரசீகத்தை சேர்ந்த கிரேட் அப்பாஸ், இவங்கெல்லாம் வந்து இவர் சபாவித வம்சத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் அக்பரோட சமகாலத்தவர். யார், எலிசபெத்து, ஷேக்ஸ்பியரு,
நான்காம் வந்து ஹென்றி, அப்பாஸ் இவங்கெல்லாம். இது வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த அளவு பார்த்துக்கிட்டா போதும். ஸோ கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். 2xpயில் வச்சு கேளுங்க, திருப்பி கேளுங்க போட்டு. இது வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் வந்து இவங்களோட அந்த ஆட்சி காலம், கலை, கட்டிடக்கலை இதெல்லாம்